நமது நண்பர் யுவராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 2 நிமிடங்கள் கொடுத்தால் மிகவும் நல்லா இருக்கும். 146 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சென்னை துறைமுகம், 3 தொழிற்பேட்டைகளை உருவாக்கிய துறைமுகம், இந்தியாவின் முதல் பெட்டகத்தை 1983 ஆரம்பிக்கப்பட்ட துறைமுகம், பல சென்னை துறைமுகம் சென்னை மாநகரம் உருவாவதற்கு காரணமான துறைமுகம், பல தொழிற்சாலைகளை பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கிய துறைமுகம். அத்தகைய பெருமை வாய்ந்த துறைமுகத்தின் இன்றைய பணி நிறைவு பாராட்டு விழாவில் இப்பொழுது வாழ்த்தி சென்றுள்ள போக்குவரத்து மேலாளர், உதவி போக்குவரத்து மேலாளர் மற்றும் இந்த விழாவின் கதாநாயகர், இந்த பணிவிடை பாராட்டு விழாவின் நாயகர் திரு நடராஜன் அவர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய இயற்கைக்கு, துறைமுகத்துக்கு, அனைத்துக்கும் என் முதற்கண் நன்றி. மதிப்பிற்குரிய திரு நடராஜன் அவர்களுடன் பணி புரிந்த காலங்கள் மிக இனிமையான, மிக மகிழ்வான காலம். காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக என் உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஐயா அவர்களின் அறிமுகம் 2006ஆம் ஆண்டு ஒரு பயிற்சிக்காக நாங்கள் அவரிடம் சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு நட்பான முறையில் அந்த பயிற்சி நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு ஏஎஸ்எம் பயிற்சிக்காக ஒரு 4-5 பேர்கள் ஐயா அவர்களை சந்திக்க சென்றோம். அப்பொழுது அவர்கள் எங்களை பற்றியெல்லாம் விசாரித்தார். 96ஆம் ஆண்டில் நாங்கள் சேர்ந்ததை பற்றி, அவர் ஐயா அவர்கள் ஆடிட்டிங்கிலிருந்து வந்ததை பற்றியும் பகிர்ந்து கொண்டார். உடனடியாக ஒரு டாக் லேபர் போர்டை பற்றி சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்தில் எங்களுக்கு புரிய வைத்து விட்டார். ஜென்ரல் ஸ்கீம் என்றால் என்ன, லிஸ்டட் ஸ்கீம் என்றால் என்று அனைத்து விஷயங்களையும் மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் கூறிவிட்டார். இது எனக்கு எப்படி தெரியும் என்றால், இதை எப்படி உணர்ந்தேன் என்றால், 2017ஆம் ஆண்டு நான் போர்ட்ரேஜ் டிவிஷனில் அவர்கள் தலைமையின் கீழ் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. அது மிக மிக அருமையான பயணம். கார்கோ ஹேண்ட்லிங் டிவிஷனில் ரிட்டையர்மெண்ட் சீட் எனக்கு கொடுக்கப்பட்டது. முதலில் ஐயா அவர்கள் இல்லை, நடுவில் ஒரு 2018 காலகட்டத்தில் தான் வந்தார். அந்த சீட் ஒரு ப்ரெஷரான சீட். எப்போவுமே ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நேரத்தின் அருமை கருதி மிக விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு 10 மணிக்கு ரிட்டையர்மெண்ட்டாக பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் ஒருத்தர் வந்தாங்கன்னா வயசானவங்க வருவாங்க பாவம். ஆனால் அவங்க 12 மணிக்குள்ளே போயிடணும். நம்ம வேலையை முடிச்சு கொடுத்த உடனே அவங்க போய் பென்ஷனில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். எல்லாருமே வயசானவங்க 10:30 தான் வருவாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஆஃபீஸர்ஸ் கோஆப்ரேட் இருந்தால் தான் அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே நேரத்தில் மிஸ்டர் சேகர் வந்திருக்காங்க, பாஸ்கர், இவங்க எல்லாமே ஒரு 3 காம்பினேஷன், பெஸ்ட் காம்பினேஷன். ஜஸ்ட்டு இவருடைய ஒரு ஆக்சுவலாக சீனியர் ஒரு ரேங்க்ன்றது என்னுடைய ரேங்க் ஒரு 4 விதமான ரேங்க். நான் சொல்லி அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணால் உடனே கேட்பார். சார் 12 மணிக்கு அவர் ஆக்சுவலாக 1 o'clock கரெக்டாக லஞ்ச் போயிடுவார். 9:40 வந்துடுவார். 10 o'clock டைம் இருக்கும்போது 12:30 சார் இங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கழுத்து போட்டு போங்க சார். அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணுறேன். 1.25 ஆனால் கூட கழுத்து போட்டுட்டு தான் போவார். அவர் அது மாதிரி கோஆப்ரேட் பண்ணதால் தான் எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் அந்த சீட்டில் கிடச்சிது. அதனால் இது மட்டும் இல்லை, எப்பவுமே ஆக்சுவலாக எல்லாருமே அவருக்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய சொல்கிறார். ஆக்சுவலாக அவரே சொன்னார், மாணவ பத்திரிகையாளரில் ஒரு ரொம்ப வித்தியாசமாக ஒரு நிகழ்ச்சி செய்து காட்டினாராம். திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு எப்படி யூஸ்வலாக குழந்தைய தாய் தான் பார்த்துப்பாங்க இல்லையா, ஒரு தந்தை எப்படி பார்த்துக்குன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணி ஆனந்தவனுடைய ஆசிரியர்களே பாராட்டு வாங்கியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் எனக்கும் அவருக்கு பயணம் மிக மிக இனிமையான பயணம். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸர் நம்ம வி ஆர் பெய்ட் ஃபார் இட். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோமோ அதுக்காக சென்னை துறைமுகத்துக்கு நம்ம வேலை செய்யணும். அந்த வேலையும் ரொம்ப தட்டி கொடுத்து வாங்குற மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த பயணத்தை கூடுவார். ஏதாவது ஒன்றா கூப்பிடுவார், டிஸ்கஸ் பண்ணுவார், ஃபைல் ஏதாவது கேட்கணும் சார், இது சில விஷயம்லாம் அந்த புரியல சார், கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்னா, சரி வாங்க சார் மதன் கிட்ட போகலாம் அப்படின்னு உடனே இந்த நேரத்தில் ஒரு மதன் நினைக்க வேண்டியதாக இருக்குது. உடனே சார் வருவார். நம்ம 2-3 பேசிட்டே இருந்தாலும் சில விஷயம் சார் ஒத்துக்க மாட்டார். இவர் ஒன்றும் இல்லை சார், இந்த டாக் லேபர் போர்ட்டில் சில விஷயங்கள் இப்படி தான் சார் இருக்குது, இப்படி தான் நடந்தது, இதெல்லாம் நடந்தது, வேறு வழியில் நம்ம இப்படி தான் பண்ணணும். சரி ஓகே, உடனே அவர் சைன் பண்ணிவிடுவார். இப்படி தான் வேலை ரொம்ப அற்புதமாக நடந்தது. இனிவரும் நாட்களில் அவருடைய இலக்கிய அனைவரும் கூறியபடி அவரால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி யூடியூப்பு தினமும் இருக்குது, நிறைய விஷயம் பேசி ஏதாவது புது விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். நிறைய விஷயம் சொல்ல நினச்சா இந்த மேடையில் சொல்ல முடியல. ஆனாலும் அவருடைய
இனி வரும் நாட்கள் மிக இனிமையாக அமைய வேண்டும், மிக அன்பாக அமைய வேண்டும், மகிழ்ச்சியாக அமைய வேண்டும், ஆரோக்கியமாக அமைய வேண்டும். நிச்சயம் அமையும் அனைவரின் வாழ்த்துக்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. மறுபடியும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமைகிறேன். நன்றி. நன்றி யுவராஜ். நீ சொன்ன மாதிரி நிறைய நினைவுகளை கூறலாம், ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நானும் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக அவருடைய பணியில் புரிஞ்சிருக்கேன் அவர் கூட. அப்போது கொரோனா பீரியட் இருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் நான் வந்துடுவேன். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள், இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லும் போது ஒரு சில எதிர்ப்புகளும் வந்தது. அதற்கெல்லாம் இவர் தான் எனக்கு ஈடு கொடுத்து, நீ அதை செய், பரவாயில்ல, கொரோனா பீரியடில் நீ டெய்லியும் வர, அதனால நீ இதை பண்ணு எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். ஒரு சில பேர் அதை எதுக்கு தெரிவித்தாங்க. அதேமாரி எனக்காக அவர் வாதிட்டு மிக திறப்பாட செய்து கொண்டிருப்பார். நிறைய நினைவுகள் இருக்குது, சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் இல்லை.